திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் சிறைக்கு செல்வது உறுதி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஸ்டாலின் சிறைக்கு செல்வார். டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதேபோல் தமிழகத்திலும் நடைபெறும். அதுவும் செந்தில் பாலாஜியால் தான் நடைபெறும் என்ற தகவலை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன 505 வாக்குறுதிகளில் 20% கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. குறிப்பாக 20%த்திற்கும் குறைவாகத்தான் திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது. தமிழக அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் அமைச்சர்கள் என்னமோ ராஜாவாக மக்களுக்கு பல நன்மைகளை செய்தது போல் மக்களையும் இழிவாகவும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராகவும் பேசிய சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். தமிழகத்தில் 4 முனை போட்டி வருகின்ற சட்டசபை தேர்தலில் நடைபெறுகிறது. அதற்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தற்பொழுது இடைக்கால தடை விதித்தாலும் செந்தில் பாலாஜியால் வேறு விதத்தில் ஸ்டாலின் கைது செய்யப்படுவது உறுதிதான் என்ற தகவலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு திமுகவின் நிர்வாகிகளது கட்டுப்பாட்டில் காவல்துறை இருப்பதாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதாவது, தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஸ்டாலின் அவர்களது கண்காணிப்பில் நடக்கப்படுவதாகவும் தமிழகத்தில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இழிவுகள் நடத்தப்படுவதற்கும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மட்டுமல்ல பாதுகாப்பு இல்லாத சூழலும்